யாரு எந்த ஊருக்காரு இப்படி சாமியார் ஆட்டம் வந்துக்கிறீங்களே? எங்க உரும்பி காணும் மாற்ற காணும்? மாடெல்லாம் பின்னாடி வந்து உரும்பி எல்லாம் முன்னாடி போயிடுச்சு. ஐயா வந்துடுறேன். ஏங்க நான் இந்த சபையை நாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் மக்கள் சபை. இது ஒரு புண்ணியமான ராஜசபை, புண்ணியமான சபை. ஆமாங்க. இந்த நாளில் புண்ணியமான சபையில் நான் தர்பாராக வெளியே வந்திருக்கின்றேன். இந்த சரி பார்த்தா பத்துன்னு போட்டுருவீங்களா? சொன்ன பேசி கேட்கறதுனால விட்டு ஆச்சிடுவேன். இன்னும்மா விட்டு ஆட்டிக்கிறேன். சீட் எடுக்குதா சாமி? எடுக்குது சாமி, எடுக்கும். அப்படி புளுத்துவேன். சாமி நீங்க யாரு? சபைக்கு முன் வந்திருக்கீங்க. சபைக்கு முன் வந்திருக்கின்றனே. நான் யார்? பெயர் என்ன சொல்லவா? நான் ஜெகனிராஜன். உங்க பெயரோ ஜெகனி? ஆமா. அப்படி நான் ஜெகனியாக இருந்து விட்டாலும் என்னை பெற்றெடுத்த அன்பு உள்ளங்கள் தாய் தந்தை சொல்லவா? சொல்லுங்க. சொல்லலாம் சம்பளம் கொடுக்க மாட்டோம். உங்க பெயரோ ஜெகனிராஜன்? ஆமா. தாய் தந்தைகள்? தாய் தந்தை என் தாயோ கோமகவல்லி. தாயோ கோமகவல்லி. தந்தையோ நீ சொல்ல வேண்டும். உம்மால கேட்டா கூட என் தந்தை சுபாலராஜன். சுபாலராஜன். ஆமா. சுபாலராஜனுக்கும் கோமகவல்லிக்கும் பிறந்தவர்கள் நீங்க ஒன்றியா? எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா சாமி. சொல்றேன்னுவா. தண்ணி கூட குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு தண்ணியை கேட்குறீங்க. அப்பா ஆனது ஒண்ணுமே ஆட முடியும். இனிமேல ஆடணும்னா கொஞ்சம் கஷ்டம்.
அதாவது நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் கூட சேர்ந்து பிறந்தவர்கள் 104 பேர். பரவாயில்ல சாமி. ஆமா, ஒருத்தர் வந்தா நாங்க 101. நீங்க 104ங்கிறீங்க. பேர் அதிகம் இல்ல. எலைச்சின்னு வச்சுட்டா நீங்க 2 பேருமே அடி பண்ணணுங்க. சொல்றேன். அதாவது நாங்க 104 பேராக இருந்தாலும் நாடு நேரம் சொல்ல வேண்டும் அல்லவா? சாமி, நீங்க ஆண்டு வரக்கூடிய தேசம் காந்தார தேசம். நாடோ காந்தார தேசம். காந்தார தேசம். காந்தார தேசம். சுபாலன் என் தந்தையார் பேர் சுபாலன். சுபாலனுடைய நாடு காந்தார தேசம். இப்ப எங்க இருக்கிறீங்க? காந்தார தேசம். அங்க இருந்து காந்தார தேசம். காந்தார தேசத்தில் வசித்துக் கொண்டிருந்தவன் ஏன் இப்போது இங்கு தில்லி என்று அஸ்னாபுரத்தில் ஏன் காலத்தை கழிக்கின்றேன் தெரியுமா? அவர்கள் யாரு? அவர்களுக்கு நீ வந்து தாய் மாமனா? சரிங்க. அதாவது அஸ்தாபுரத்தில் எனக்கு மாமன், என் அக்கா முந்தி பிறந்தவளை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். அப்படி என்றால் எனக்கு அவன் தாய் மாமன். அக்கா பெத்த பிள்ளை. ஆமா, துரியோதனன். நீங்க துரியோதனுக்கு நீங்க தாய் மாமன். ஆமா, துரியோதனுக்கு நான் தாய் மாமன். நான் ஏன் இந்த வடிவத்தில் பிச்சைக்காரன் போல் இருக்கின்றேன் அவன் அடியில்? மாமச்சரம் வீட்டுல ஏங்க கிடைக்கும்? அதுதான் சொல்றேன். சொல்லுங்க. மாமச்சான் வீட்டுல எதுக்கு இருக்கின்றேன்? சொல்லுங்க சாமி. என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன? நாங்கள் மாதத்தில் 2 முறை 3 முறை நாடகம் செல்வோம். வேட்டையாட செல்வது வழக்கம். ராச பரம்பரை. நாங்கள் இரு குடும்பத்தாரும் சேர்ந்து வேட்டையாட செல்வோம். சரி. அப்படி வேட்டையாட செல்லும் போகும் பொழுது என்னுடைய காலில் பெரிய விரலில் ஒரு கல்லாகப்பட்டது இடித்தது. ஒரு சிறிய கல். சரிங்க. சிறிய கல் இடித்தது. அதாவது அந்த கல் இடிக்கப்பட்டதால் ரத்தம் சீடி பாய்ந்தது. உங்க உடம்புல இருந்த ரத்தம். ஆமா. அப்புறம் அதை பார்த்த உங்க தம்பிமார்கள், அதை பார்த்த எங்க தம்பிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த கல்லை விட்டு வைக்க கூடாது. கல்லை விடுவதா அப்படி என்று அதை படித்தான். சலங்காக வட்டி மலை போல் குமித்தான். அழுவதா மலை போல் குமித்து விட்டான். அந்த சிறிய கல்லை அப்பியம் அந்த கல்லை புடுங்கி விசாக்கி விட்டாரு. பார்த்த துரியன் என்ன செய்தான் தெரியுமா? இவங்களை விட்டு வைக்க கூடாது. ஆமா, இவங்களை விட்டு வைக்க கூடாது. இவங்களை விட்டால் நமக்கு ஒரு நாளைக்கு போர் நடந்தால் இவனை வெல்ல முடியாது. கொட்டதான் வெட்டி போட்டு படுத்துக்கிட்டீங்க. இவனை வெல்ல முடியாது. அதாவது அவங்களா இருப்பதே இருக்காமே. இங்க பேசிக்கிட்டு இருந்தா அவங்க பாரு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. நாங்களும் 104 பேர், அவங்க 99 பேர். அவங்களை விட நாங்க எத்தனை பேர் அதிகம்? 3 பேர் அதிகம். ஆளுக்கால் நின்னா கூட மூவர்கள் மிச்சம். நீங்க 104. ஆமா, அவர்கள் 101. நீங்க மூவர்கள் தானே மிச்சம். அப்படியா? ஆமாங்க. அப்படி இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு வென்றாலும் சண்டை போட்டாலும் 3 பேர் அதிகமாக உள்ளார்கள். அதனால் இவன் ஜெயிக்க முடியாது என்று தந்திரமாக என்ன செய்தான்? கல்லறை சிறைச்சாலை தனித்தனியாக எல்லாம் ஒட்டுக்காக. சரிங்க. கல்லறை சிறைச்சாலையில் எங்களை தந்திரமாக வரவழைத்து சிறையில் அடைத்தான். சரிங்க. துரியோதனன் அப்புறம் சிறையில் அடைத்து அவன் என்ன செய்தான்? என்ன? தொட்டாங்குச்சி, தேங்காய் மூடி, மேல் மூடி தொட்டாங்குச்சலாம். ஆமா, அந்த மேல் மூடி எவ்வளவு இருக்கும்? இருக்கும். ஆமா, காய்கறி மேல் மூடியில் தொட்டாங்குச்சியில் கூழ் ஊற்றினால் அதை சாப்பிட்டு விட்டு நாம உயிர் பிழைக்க முடியுமா? காவலை என்ன செய்தார்கள் தம்பிமார்கள் தெரியுமா? என் தம்பிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னங்க? அந்த கொட்டாங்குச்சி கூளை எனக்கு ஒருவனுக்கே கொடுத்தார்கள். அனைவரும் சேர்ந்து நீ சாப்பிடு. அந்த துரியனை பழிவாங்க வேண்டும். வஞ்சகத்தை தீர்க்க வேண்டும். அப்படி என்று நீ ஒருவனாவது தப்பித்து பிழைத்தால் அப்படி என்று சொல்லி அனைவரும் அந்த கூளை எனக்கே கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டதுல நான் உயிரோடு பல்லில் பகையும் ஆமா உதட்டில் உறவும் நான் உயிரோடு இருந்தேன். ஒரு நாள்
துரியன் வந்து பார்த்தான் உங்களை. ஆமா சரிங்க. துரியன் வந்து பார்த்த பொழுது நான் ஒரு மூலையில் இப்படி குந்தி கொண்டிருந்தேன், உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த துரியன் என்ன செய்தான், வாழை எடுத்துன்னு வந்து உடுக்கினான். சரி. அப்ப நான் என்ன செய்தேன், ஓடி போய் காலத்தை பயமாவே இருக்குது. கண்ட கட்டிப்பி எல்லாம் தண்ணிப்பியா. ஓடி போய் துரியன் காலை கட்டி பிடித்து தந்திரமாக கட்டி பிடித்து, மருமகனே என்னை ஒருவனை விட்டுவிடு, நாளைக்கு ஏமசனங்க காரியம் நல்லது கேட்டது கோரியின் போது தாய் மாமன் முன்னாடி போடுவாங்க. தாய் மாமன் உறவு சாகு வரும் தேவை. ஆமா, அதனால என்னை ஒருவனை விட்டுவிடு, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், உனக்கு பக்கம் துணை இருந்து உயரமாக கொண்டு போறேன். நாளுக்கு நாளாக மேலாக என்னை விட்டுவிடு அப்படி என்று கெஞ்சினேன், கத்தினேன், கதறினேன். அப்பொழுது என்ன செய்யலாம், என்ன அவன் புடிச்சு விட போறான், அப்படி என்று சொல்லி என்னை விட்டு வைத்தான். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை, அன்று நாள் முதல் இன்று நாள் வரை, அதாவது ஒருத்தனை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது. தந்திரமாக வெல்லலாம். தந்திரம் மந்திரம் பெருசு. தந்திரம் மந்திரம் மாயாஜாலம் அதெல்லாம் பெருசு. அதனால அவன் கூடவே இருந்து அவனை பழி தீர்க்க வேண்டும். அப்படி என்று எண்ணம் கொண்டு நான் இருக்கின்றேன். நம்ம ஏன் ஓடி வந்தாங்கிற, அதனால அதனால் ஏதோ காரணமாக நேற்றோடு 16ஆம் நாள் சண்டை முடிந்தது. இன்று 17ஆவது நாள் சண்டை. இருப்பது 2 பேர். யார? துரியன், கர்ணன். 4 பேர் இருக்கிறீங்க. 4 பேர். சரிங்க. அப்படி இருக்கும்போது நாளை 17ஆவது யுத்தம். ஆமா, கர்ணன், சல்லியன், இந்த ஜகினி 4 பேரும் இருக்கிறீங்க. ஆமா, ஒரு நாள் சண்டை தான் மிச்சம் இருக்குது. அதனால கூப்பிட்டுருக்காங்க. என்ன அதனால கர்ணன் நாளைக்கு 17 நாள் சண்டை முடிக்கணும். அதான் ஆலோசனை கேட்பான், நான் சொல்லணும். கூப்பிட வச்சோம். மாமா மந்திரி பூபாதி மாமா யார் மேல மாமா இந்த சித்திர சிம்மாதானத்தினிது நீ உட்காரு. மாமா சொல்லுங்கள்.
இதோ பாண்டவர்களுக்கும் இந்த துரியோதனாதிகளுக்கும் 18 நாள் 18 நாள் பாரத போர் தொடங்கி 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. வெடிந்தா 17வது நாள் சண்டை. இந்த 17வது நாள் சண்டைக்கு நான் இந்த சண்டைக்கு யாரு அனுப்புவது ஒன்றுமே தெரியவில்லையே மாமா. சொல்லுகிறேன் மருமகனே, என் பாதத்தை பணிந்தபடியினால் பணிந்தபடியினால் மல்லிகை, முல்லை, இழுவாச்சி, கோங்கு, மந்தாளம் என்று சொல்லக்கூடிய அநேக புஷ்பங்களை படித்து என் காலில் பாதத்தை பணிந்தபடியினால் இந்த பூ உலகில் உன்னை வெல்வதற்கு ஈடு என யாரும் இல்லை. நான் இருக்கும் போது உனக்கு கவலைப்பட வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் உன்னை மேலே அனுப்புவேன். அதாவது வாழ்க்கையில. அப்படியா மாமா? இருந்தாலும் இன்றைய தினத்துல இந்த 17ஆம் போருக்கு யாரு அனுப்புவோ அது சொல்லு மாமா. மாமா மருமகனே, யார் அனுப்புவது என்று என்னிடத்து ஆலோசனை கேட்கிறாய். ஆமா இல்லையா? நேத்தோட 14வது நாள் சண்டை முடிந்தது. 14 மாமா, 14 இல்ல 16. 14வது நாள் சண்டை முடிந்தது. இன்று 17 நாள் நாளை அனுப்புவது என்று ஆலோசனை கேட்கிறேன். இல்லையா? நீ 17வது சண்டை கரணன் ஒரு நாளைக்கு 1000 குடம் பால் ஊற்றி நாகசர்ப்பத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, யாரு? அங்குதேசாதிபதி கர்ணன். சரி, அப்படி இருக்கும்போது அவனுக்கு அங்கு தேசத்தை பட்டம் சுட்டி அவனை அனுப்பினால் நம் நாடு நகரத்தை பாண்டவர்களை கூண்டோடு அழித்து வருவார். உன் நினைச்சது வெற்றி அடையும். மாமா அப்படின்னா நீ முல்ல நபர் மாமா. என் மனைவி இருக்கிறா, அண்ணவளை அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் பிறகு அங்கு தேசம் போக வேண்டும். மாமா இருந்தாலும் அங்குதே அசாதிபதி கர்ணனை நான் பார்ப்பதா இருந்தாலும் என் மனைவி பெருந்துருவாள இருக்கிறார். அண்ணவர் அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் பிறகு போக வேண்டும். சீக்கிரம் அழைத்து வா. வார்த்தை கேட்டு அங்கு தேசம் போக இருப்பதால் தன் மனைவி அழைக்க அம்மன் பெருந்துருவாள். அம்மாள் மட்டும்